ஓம் பிரம்மமுராரிசுராச்சிதலிங்கம் நிர்மலபாஷிதசோபிதலிங்கம் யன்மயதுக்கவிநாசனலிங்கம் தத்பிரணமாமி சதாசிவலிங்கம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆனி மாதம் 31ஆம் நாள் 15/7/2024 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை நாம் ஆலயங்களிலே சென்று இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பான நாள். பொதுவாக இந்த ஆனி மாதத்திலே பல்வேறு ஆலயங்களிலே உற்சவங்களெல்லாம் ஆனி உத்தரத்தை முன்னிட்டு உற்சவங்கள் நிறைவேறி இருக்கின்றது. இன்னும் சில ஆலயங்களிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவ்வாறு அந்த உற்சவ காலங்களிலே எல்லாம் நாம் ஆலயங்களில் சென்று இறை பிரார்த்தனைகளில் ஈடுபட வேண்டும். இந்த உற்சவம் என்கின்ற பொழுதே இறைவனுடைய ஐந்தொழில்களை குறிப்பது இந்த மகோத்சவங்கள். சிருஷ்டி திதி சம்ஹார துரோபவ அனுகிரகம் என்கின்றதாகிய படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்கின்ற இறைவனுடைய ஐந்தொழில்களையும் குறிக்கின்ற வகையிலே அமைந்திருப்பது இந்த மகோத்சவம். அந்த வகையிலே கிழக்கு மாகாணம் திருகோணமலையிலே சாம்பல் தீவு என்கின்ற பகுதியிலே இலிப்பைக்குளம் திருக்கைலாசவாசம் சர்வலோக நாயகி அம்பிகா சமேதராக கோவில் கொண்டு எழுந்தருளியுள்ள ஸ்ரீ திருலோகேஸ்வரர் சிவன் தேவஸ்தானத்தினுடைய வருடாந்த மகோத்சவம் இன்றைய தினம் துவஜாரோகணத்தோடு ஆரம்பமாகி தொடர்ச்சியாக 10 தினங்களுக்கு காலை மாலை இந்த உற்சவங்களெல்லாம் நடைபெற்று 23/7/2024 செவ்வாய்க்கிழமை ரதோற்சவம் என்கின்ற தேருற்சவமும் 24/7/2024 புதன்கிழமை தீர்த்த உற்சவமும் மறுநாள் நவோத்திர சகஸ்ர மகா சங்காபிஷேகம் பைரவர் பூஜை போன்ற நிறைவுகளோடு இந்த உற்சவமானது நிறைவு பெற இருக்கின்றது. திருவண்ணாமலை மாவட்டத்திலே இந்த சாம்பல் தீவு என்கின்ற பகுதியிலே கோவில் கொண்டுள்ள இந்த ஆலயத்திலே இந்த பஞ்சபூத ஸ்தலங்களாக பஞ்சலிங்கங்கள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாசம் என்கின்ற ஐம்பூதங்கள், நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்கின்ற வகையிலே இந்த 5 லிங்கங்களும் அங்கே பஞ்சபூத லிங்கங்களாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் வலது பக்கத்திலே 11 அடி உயரத்திலே பாம்பு புற்று, பெரிய அளவிலான ஒரு பாம்பு புற்று வளர்ந்து 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 கொண்டே இருக்கிறது. அதற்குள்ளே நல்ல பாம்புகள் பல அவ்வப்போது அடியவர்களுக்கு காட்சி கொடுக்கின்ற வகையிலே அமைந்திருக்கின்றது. இவ்வாறான இந்த இடங்களிலே இந்த செவ்வாய் தோஷமுடையவர்கள், நாகதோஷமுடையவர்கள், காலசர்ப்ப தோஷமுடையவர்கள், புத்திர தோஷமுடையவர்கள், இந்த பல்வேறு வகையான சாபங்கள் உள்ளவர்களெல்லாம் இந்த இடத்திலே வந்து பிரார்த்தனை செய்தால் பஞ்சபூத ஸ்தலம் வழிபட்ட பலனையும் அந்த 5 லிங்கங்களுக்கும் நீங்கள் வலம் வந்து பிரார்த்தனை செய்து அர்ச்சனை வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் இந்த நாகம்மாவுக்கும் பூஜை வழிபாடுகள் அர்ச்சனைகள் பொங்கல்கள் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும்.
இயற்கை எழில் கொஞ்சுகின்ற வகையிலே அமைந்திருக்கின்ற சூழலிலே கோவில் கொண்டு எழுந்தருளியுள்ள திருலோகேஸ்வரர் சிவன் ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய மகோற்சவத்திலும் சகல அடியவர்களும் கலந்து இறையருளை பூர்ணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஆலய நிர்வாக தர்மகர்த்தாக்களுக்கும் அடியார்களுக்கும் ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் திருலோகேஸ்வர பெருமானுடைய பரிபூர்ணமான திருவுள் நிறைவேறும் என்று பிரார்த்தித்து சர்வதேச இந்து மத குருபலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபாம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். இயேசு கூறுகின்றார், மண்ணுலகில் தீ மூட்டவே வந்தேன் என்று. அதாவது இயேசுவினுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் எங்களுக்கு ஆறுதல் தருகின்றதாக மட்டும் இருப்பதில்லை. எங்களுடைய மனச்சாட்சியை குத்தி, எங்களுடைய மனச்சாட்சியினுடைய விளக்கை ஏற்றி எங்களுடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது சில வேளைகளிலே நாங்கள் குழம்புகின்றோம். அமைதி என்பது போர் இல்லாத ஒரு சூழல் மட்டும் அல்ல என்று கூறப்படுகின்றது. உண்மையான அமைதி நீதியிலே கட்டப்படுகின்ற அமைதிதான் நிரந்தரமானதாக இருக்கும். எல்லா சூழல்களிலும் நாங்கள் எல்லோரையும் அடக்கி ஆண்டு அவர்களை அமைதியாக வைத்திருக்கின்றோம் என்று நினைப்பது தவறானது. நீதி உணர்வு என்பது இறை ஆட்சியினுடைய ஒரு முக்கியமான மதிப்பீடு ஆகும். நீதிக்காக குரல் கொடுக்கின்றவர்கள் அவர்கள் இறைவாக்கினர்கள் என்ற அந்த பணியை செய்கின்றார்கள். திரு அவையிலே நாங்கள் பார்க்கின்றோம், காலத்துக்கு காலம் மக்களுடைய பிரதிநிதிகளாக மக்கள் சார்பாக திரு அவை அதனுடைய குருக்கள், துறவியர்கள், ஆயர்கள், வழிகாட்டிகள் என்று பொதுநிலையினர் கூட அவர்கள் சமூகத்திலே இருக்கின்ற அதர்மங்களை, அடிமைத்தனங்களை, அநீதி செயல்களை சுட்டி காட்டி நீதிக்காக குரல் கொடுக்கின்றார்கள். இவ்வாறு நீதிக்காக குரல் கொடுக்கின்றவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பதில், அவர்களுக்கு கிடைக்கின்ற அனுபவம் என்னவென்றால் அவர்கள் துன்புறுத்தப்படுகின்றார்கள், சில வேளைகளிலே கொல்லப்படுகின்றார்கள். நீதிக்காக, உண்மைக்காக குரல் கொடுக்கின்றது நற்செய்தி அறிவிப்பு பணியினுடைய உள்ளடக்கமாகும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த நற்செய்தி அறிவிப்பது என்பதை நீதிக்காக குரல் கொடுப்பதும் உழைப்பதும், நீதியை கேட்டு மக்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு பாடுபடுவதும் இரண்டர கலந்த அனுபவமாகும். எனவே நாங்கள் நீதிக்காக போராடுவது பல பெரிய தலைவர்களாக இருந்து மட்டுமல்ல, அன்றாடம் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் எதை செய்து கொண்டிருக்கின்றோமோ, எவரவரோடு நாங்கள் உறவாடுகின்றோமோ, எவரவரோடு எங்களுடைய உரையாடல்களை நாங்கள் தொடுக்கின்றோமோ, எந்த சூழலிலே, குடும்ப சூழலிலே இருந்தாலும் சில வேளைகளிலே நாங்கள் நீதி தவறாமல் இருப்பதற்காக நீதியை நாங்கள் சரியானது எது, பிழையானது எது, எது இவர்களுக்கு உரிமை உடையது, எது இவர்களுக்கு தேவையில்லாதது என்று பகுத்தறிந்து உண்மைக்கும் நீதிக்கும் நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும். எப்பொழுதும் பாரபட்சம் உள்ளவர்களாகவும் ஏதோ மற்றவர்களை நாங்கள் ஒருவாறு அவர்களை அமைதிப்படுத்தினால் போதும் என்று ஒரு தற்காலிக சில வேளைகளிலே விடைகளை, பதில்களை நாங்கள் கொடுத்து மற்றவர்களை ஓரளவு ஏமாற்றலாம் என்று நினைக்கக்கூடாது. எங்களுடைய சமூக வாழ்விலும் சரி,
எங்களுடைய திரு அவையினுடைய வாழ்விலும் சரி, எங்களுடைய அரசியல் பொருளாதார வாழ்விலும் சரி, நாங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் உண்மை நீதி என்பவற்றிலே இருந்து வழுவாமல் தவறாமல் நாங்கள் நீதியை நிலைநாட்டுகின்ற மனிதர்களாக வாழ்வதற்கு, இறை ஆட்சியிலே எங்களுக்கு பங்கு உண்டு என்ற அந்த பொறுப்பை ஏற்றவர்களாக இந்த இறை ஆட்சியை இந்த உலகத்திலே கொண்டு வர வேண்டுமென்றால் அமைதிக்காக உழைக்கின்றவர்களும் கூட நீதியோடு கூடிய அமைதிக்காக உழைப்பதற்கு அவர்களுக்கு ஆற்றலும் மன வலிமையும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பார்த்து இந்த நாளிலே மன்றாடுவோமாக. ஆமேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பினுக்குரிய சகோதர சகோதரிகளே, விடிந்திருக்கக்கூடிய இந்த அதிகாலை பொழுது நம் அனைவருக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் சாந்தி சமாதானம் உள்ள நல்ல நாளாக அமைய வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக, உலக வாழ்க்கையில் மனிதன் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதை எல்லோரும் விரும்புகிறார்கள். நாம் அனைவரும் அதனைத்தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நிம்மதி மகிழ்ச்சி என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. மனிதன் ஐக்கியமாக சந்தோஷமாக சமாதானத்தோடு வாழ்வதை இஸ்லாம் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் வலியுறுத்தி இருக்கிறது. அவ்வாறான வழிகளுள் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமை காணுகின்ற நேரத்தில் அவனை பார்த்து முஹம்மன் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறுகின்ற நேரத்தில் உங்கள் மீது சாந்தி சமாதானம் உண்டாகட்டும், அந்த இறைவனுடைய அருளும் அவனுடைய அபிவிருத்தியும் உங்கள் மீது உண்டாகட்டும் என்றுதான் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமை பார்த்து முஹம்மன் கூறுகின்ற நேரத்திலே அவன் வாழ்த்துக்களை பிரார்த்தனைகளாக அவனுக்காக வாழ்த்தி பிரார்த்திக்கின்றான். இதனை அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் இச்சமூகத்தினருக்கு மக்கள் ஐக்கியத்தோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு அழகிய ஊடகமாக இந்த சலாம் என்கின்ற ஒரு நற்கிரிகையை இந்த சமூகத்தில் மயப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். மனிதன் யாராக இருந்தாலும் அவனுக்கென்று ஒரு சுய கௌரவத்தை இறைவன் வைத்திருக்கிறான். அந்த மரியாதையோடு அவனை பார்க்க வேண்டும். அவன் உயிரோடு வாழ்ந்தாலும் அவன் மரியாதைக்குரியவன், உயிரற்ற உடலாக இருந்தாலும் அவனுக்கென்று தனியான ஒரு மரியாதை இருக்கிறது என்பதனை நபிகளாருடைய வாழ்க்கையில் எம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு நாள் பொழுது மதீனாவின் வீதியில் ஒரு மரணித்த மனிதனுடைய பூத உடல் எடுத்துச் செல்லப்படுகிறது. நபியவர்கள் ஓரிடத்தில் சில அருமை தோழர்களோடு உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த மனிதனுடைய பூத உடல் எடுத்துச் செல்லப்படுகிற நேரத்தில் தன்னருகில் அந்த மனிதனுடைய பூத உடல் வந்த நேரத்தில் உடனே எழுந்து நின்று அதற்கு மரியாதை செலுத்துகிறார்கள் நபியவர்கள். கூட இருந்த அருமை தோழர்களான சஹாபாக்கள், நபியே நாயகமே, எதற்காக எழுந்து நின்று நீங்கள் மரியாதை செய்கிறீர்கள்? அதுவோ மாற்று மதத்தை சார்ந்த ஒருவருடைய பூத உடல், அதற்கு நீங்கள் மரியாதை செய்ய வேண்டுமா என்று சொன்னபோது அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, அது ஒரு மனிதனுடைய உடல் அல்லவா, அதுவும் ஒரு மனிதன் தானே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரற்ற உடலுக்கே எழுந்து நின்று மரியாதை செய்த வரலாற்றை இஸ்லாத்திலே பார்க்க முடிகிறது. ஆக யாரும் உலகத்தில் மதிப்பெற்றவர்களாக இல்லை. எல்லோருக்கும் சுய மரியாதை இருக்கிறது. அவர்களுக்குரிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். சமாதானமாக வாழ்வதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. உங்களுக்கு மத்தியிலே பொறாமைப்பட்டு கொள்ளாதீர்கள்.
உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் குரோதத்தை வளர்த்து கொள்ளாதீர்கள். ஒருவர் மற்றவருடைய முகத்தை பார்க்கிற நேரத்தில் முகத்தை திருப்பிக் கொள்ளாதீர்கள். ஏன்? நீங்கள் அனைவரும் இறைவனுடைய அடியார்களாக உலகத்திலே படைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இவ்வுலக வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை. மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். வாழ்க்கையை இறைவன் தந்திருப்பது வாழ்வதற்காக. அந்த வாழ்க்கையை நல்ல முறையில் அர்த்தபுஷ்டியாக நாம் வாழ்ந்து இந்த உலக வாழ்வை முடிப்போமையாக இருந்தால் நிச்சயமாக நம்மோடு இருக்கின்றவர்களும் நிம்மதியாக வாழ்வார்கள், நாமும் சந்தோஷமாக வாழலாம். எல்லாம் வல்ல இறைவனின் அருளையும் அன்பையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.